சந்தன மரம் வீரப்புன்னு தான் பேராகி போச்சு தவிர என்ன. ஆனா அந்த சந்தன கட்டியில நான் சம்பாரிச்சது ஒண்ணுமே கிடையாது. அது எத்தனை வருஷம் ஓட்டியிருப்பீங்க சந்தன மரம்? ஒரு 11 மாசம். வெறும் 11 மாசம்? வெறும் 11 மாசம் தாங்க. எவ்வளவு வந்திருக்குங்க அதுல என்ன தந்துச்சு, 1 கோடி ரூபா வந்திருக்கும். அப்புறம் எல்லாம் ஜானகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா பேரு கிடைச்சிச்சு சந்தன கட்ட வீரப்புன்னு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு தனி நபரை பிடிக்கிறதுக்காக 1 பில்லியன் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 3 ஸ்டேட் போலீஸார்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக தீவிரமா கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவரை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கவே இல்லை. போலீஸாரில் தான் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, இந்தியன் ஆர்மியில் ஒரு டீமை கொடுக்கலாம், அவங்கள வச்சாச்சும் அந்த நபரை பிடிச்சிடலான்னு பார்த்தோம்னா அப்படியே அந்த நபரை பிடிக்க முடியல. அந்தளவுக்கு அந்த நபரை பிடிக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. இந்த நபரை பிடிக்கிறதுக்காகவே பல டீம்ஸை உருவாக்குறாங்க. ஆனால் எல்லா டீமும் கடைசியில் சொன்ன வார்த்தை, அந்த நபர் எங்கே இருக்காரு கூட எங்களுக்கு தெரியவே இல்லை, யாருமே தகவல் சொல்ல மாட்டேறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே அந்த நபரை ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த நபர் மிகப்பெரிய கடத்தல்காரன், எப்படியாச்சும் அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா டீமும் இதே தான் சொல்கிறாங்க. கடைசியாக தமிழகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் அந்த நபரை சுட்டு கொள்றாரு. யார் அந்த நபர்? அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுமையாக பேச போகிறோம். 1993 2004 வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு பேர் திரும்பி திரும்ப ஒழிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பேர் யாருடையதுன்னா வீரப்பன் தான். ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரன்னு சொல்கிறாங்க. யானைகளை கொன்று அதோட தந்தங்களை திருடிட்டாரு, சந்தன கடத்தல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருக்கு. இருந்தாலும் அந்த கிராம மக்கள் சொல்றதுன்னா, வீரப்பன் மாதிரி ஒரு நல்லவன் யாருமே கிடையாது, எங்க எல்லாரையும் பாதுகாக்கிற அவர் தான் சொல்லிட்டு அவருக்காகவே நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் வீரப்பன் இருக்க இடத்த மட்டும் பொதுமக்கள் சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு வீரப்பன் மேலே அன்பு வந்து மக்களுக்கு. ஆனால் வீரப்பனோட ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா எல்லாருக்குமே கொலை நடங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 1993 அந்த டைமில் என்ன ஆகுது, பாலாறு பக்கத்தில் சில போஸ்டர்கள் ஒட்டியிருக்கு. அந்த போஸ்டரில் என்ன ஒட்டியிருக்குன்னா, கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற வனத்துறை அதிகாரியை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக எழுதியிருக்கு. அந்த வனத்துறை அதிகாரிக்கு பட்ட பேரே ரேம்போ தான். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அதிகாரி. அவர் மேலே என்ன அவங்க எழுதியிருக்காங்கன்னா, தைரியம் இருந்தால் பிடிச்சிப்பாரு, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் தொடங்கி எழுதியிருக்கு. கோபாலகிருஷ்ணன் ரேம்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஜீப்பை எடுத்துகிட்டு அந்த குற்றவாளியை பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருக்க நேரத்தில் தான் அவரோட ஜீப் பழுதாக போயிடுது. வேறு வழி இல்லாமல் போலீஸ்கிட்டேருந்து 2 பஸ்ஸை வாங்கிட்டு அவர் அந்த குற்றவாளியை பிடிக்க போகிறது. அந்த குற்றவாளியோட பேர் வீரப்பன். முதல்ல போகிற அந்த பஸ்ஸில் கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற அதிகாரி இருக்கார். கூடவே ஒரு 15 உளவாளிகள் இருக்காங்க, 4 போலீஸ்காரங்க இருக்காங்க, கடைசியாக 2 வனத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வர பஸ்ஸில் கொஞ்சம் போலீஸ்காரங்க இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேயே பஸ்ஸில் ஃப்ரண்ட் சீட்டில் யார் இருக்காங்கன்னா கோபாலகிருஷ்ணன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு வீரப்பன் பார்த்துடுறாரு. தன்னோட தம்பி சைமனுக்கு சைகை பண்ணுறாரு, நீ ஆக்ஷனில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சைமன் என்ன பண்ணுறாருன்னா கன்னி வெடி மூலமாக அந்த பஸ்ஸை வெடிக்க வைக்கிறாரு. பஸ்ஸில் இருக்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. பின்னாடி வர பஸ்ஸில் இருக்க நபர்கள் தான் இந்த முதல் பஸ்ஸில் இறந்து போன எல்லாரையும் தூக்கி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஆனால் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் இந்தியா ஃபுல்லாக வீரப்பன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு பெரிய விஷயமா பேசப்படுது. ரொம்ப பரவலான விஷயமா இருக்குது. அந்தளவுக்கு வீரப்பன் கொடுமையான ஆளா, அதை பிடிக்க யாருமே இல்லைன்னு கேட்டோம்னா ஒரு நபர் வீரப்பனை கைதும் பண்ணியிருக்காரு. ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற அதிகாரி என்ன பண்ணிருக்காரு, வீரப்பனை ஒரு நேரத்தில் கைது பண்ணார். கைது பண்ணோடனே வீரப்பன் என்ன சொன்னார், எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, எனக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா நான் தலையில் தேய்ச்சிக்குவேன், என் தலைவலி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்கப்படுது. கொஞ்ச நேரத்திலே வீரப்பன் அதை தலையில் தேய்க்காம தன்னோட கையில் தேய்ச்சி கையில் இருக்க விலங்குகளை அவுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸ்ரீனிவாஸ்க்கு அதுக்கப்புறமாட்டி வீரப்பனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக காடுகளை தேடிட்டு இருக்காரு. ஆனால் காடுன்னு சின்னதா 6000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய காடு அது. இந்த வீரப்பன் கீழேயே ஒரு 300 பேர் ஒரு படையாகவே இருந்து வீரப்பனை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால் வீரப்பனை பிடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீரப்பனை இன்னும் தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் வீரப்பனோட தம்பி அர்ஜுன்றவர் இந்த ஸ்ரீனிவாஸ் கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் சரணடை தான் முடிவு பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்தீங்கன்னா உங்ககிட்ட எங்கள் அண்ணன் சரணடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசனை கூப்பிட்றாரு. ஸ்ரீனிவாசன்ற அதிகாரி என்ன பண்ணுறாரு, தான் கூட ஒரு டீமை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டே இருக்கும்போது தான் பின்னாடி வந்த நபர்கள்லாம் 1 by 1 காணா போயிடுறாங்க. கடைசியாக ஸ்ரீனிவாஸ் வீரப்பனை சந்திக்கும் போது திரும்பி பார்க்குறாரு. தான் கூட ஒரு அதிகாரி கூட இல்லை, தான் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ்க்கு அப்போ புரியுது. எதிர்க்க வீரப்பன் கையில் துப்பாக்கியோட பேசக்கூட டைம் கொடுக்கல, ஸ்ரீனிவாசை சுட்டு கொள்றாரு.
சுட்டு கொன்னவனே இன்னமும் வீரப்பன் கோபம் அடங்கலை. ஸ்ரீனிவாசோட தலையை வெட்டி தன்னோட கூட்டத்துக்கு நடுவில் வச்சுக்கிட்டு ஃபுட்பால் மேலே விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு கொடூரமான செயலை வீரப்பன் பண்ணுறாரு. தனக்கும் தன்னோட கூட்டத்துக்கும் பாதுகாப்புனா என்ன வேணா பண்ணுறதுக்கு வீரப்பன் ரொம்ப பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறாங்க. கர்நாடக போலீஸார் என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே திருடிட்டு இருக்கும்போது ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் மண் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. சந்தேகமாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல குழி தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா அதில் ஒரு குழந்தையோட சடலம் இருக்குது. அது ஒரு பெண் குழந்தை. 1993 வீரப்பனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அதோட சத்தம் 110 டெசிபல் வரைக்கும் இருக்கும். காட்டுக்குள்ளே வீரப்பனோட குழந்தை அழுகிற சத்தம் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதனாலேயே தன்னோட கூட்டமோ தானும் மாட்டிக்குமோன்னு சொல்லி பயந்து போன வீரப்பன் தன்னோட குழந்தையே கொண்டு அங்கே புதைச்சிடுறாரு. இவரோட நடவடிக்கைகள் ரொம்ப தொல்லையாக இருக்குது. 3 ஸ்டேட் மக்களும் இவரால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நாடாளுமன்றம் வரைக்கும் போது கவர்மெண்ட்டே இவருக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாங்க. எப்படியாச்சும் வீரப்பனை பிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டாஸ்க் டீம்ஸை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் தமிழகத்தை சேர்ந்த திரு விஜயகுமார் IPS அவர்களோட டீம். இந்த டீமுக்கு 2001 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீரப்பனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்குறேன், நீங்கள் தான் வீரப்பனை பிடிக்கணும்னுட்டு ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு 118 பேருக்கு மேலே வீரப்பன் கொண்டுட்டதா போலீஸார் தெரிவிக்கிறாங்க. 2000 கன்னடத்தோட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திட்டு போய் 100 நாட்கள் மேலே அவரை காட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சும்மாவே பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். அவங்க சூப்பர் ஸ்டாரை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு வழியாக வீரப்பன் அவரை விடுதலை பண்ணிடுறாரு. இருந்தாலும் பிரச்சனை முடியல. 2002 நாகப்பா அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை திருப்பி கடத்திட்டு வந்துடுறாரு. அந்த அரசியல்வாதியை சுட்டம் கொண்டுடுறாரு. அவரோட உடம்பு எங்கே கிடக்குன்னா தமிழக பார்டரில் இருக்க ஒரு மலைக்கு கீழே கடந்துட்டு இருக்கு. எப்படியாச்சும் வீரப்பனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பறந்துக்கிட்டே இருக்கு. எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும். ஆனால் ஒருத்தர் கூட வீரப்பனை பற்றி ஆன்சர் பண்ணவே மாட்டேறாங்க. ஒரு சின்ன துப்பு கூட கொடுக்க மாட்டேறாங்க. பைசா கொடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க. வேறு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க. வீரப்பனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, அவர் காட்டுக்குள்ளே பேசுகிற வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாத்தையும் சிடிக்கள் மூலமாக வெளில அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. இதை போலீஸார் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வீடியோவில் தான் வீரப்பன் ஒரு பேப்பரை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறத விஜயகுமார் அவர்கள் வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ வீரப்பனோட கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. சரி, ஓகே, வீரப்பனை வெளியில் கொண்டதுக்கு இது ஒரு வழியாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு புதுசாக பணியில் சேர்ந்த அதிகாரிகளை காட்டுக்குள்ளே வீரப்பன் கிட்ட வேலையில் சேர அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்களும் ஒரு வழியாக வீரப்பன்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. உங்கள் கண்ணில் இருக்க பிரச்சனையை குணப்படுத்தலாம், வாங்க நம்ம வெளியில் போயிட்டு சர்ஜரி பண்ணுறலாம்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க தெரிவிக்கிறாங்க. வீரப்பனும் ஓகே நம்ம கண்ணை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸில் ஏறுறாரு. அந்த ஆம்புலன்ஸுக்கு மேலே SKS சேலம் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு. வீரப்பன் பொதுவாகவே ஒரு பெரிய மீசியோட ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்மி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மீசியை ஃபுல்லாக நறுக்கிட்டு ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸில் அந்த ஆம்புலன்ஸில் ஏறுறாரு. அந்த ஆம்புலன்ஸில் யாராக இருக்காங்கன்னா 2 காவல் அதிகாரிகள் இருக்காங்க. கூட வீரப்பனோட ஒரு 3 பேர்களும் இருக்காங்க. வீரப்பன் கூட்டாளிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாப்பரப்பட்டின்ற தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கிட்ட வராங்க. வந்துட்டு இருக்கும்போது தான் சுற்றி இருக்க போலீஸார் வீரப்பன் வர ஆம்புலன்ஸை பிடிச்சிடுறாங்க. போலீஸார் 2 பேருமே இறங்கி ஓடி வந்தானே. அப்போ விஜயகுமார் IPS என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு சுற்றி வளைச்சிட்டோம், நீங்கள் இப்போ எங்கிட்ட சரணடைன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் வீரப்பன் டீம் உள்ளேருந்து துப்பாக்கி சுடுறதா தான் பதில் சொல்கிறாங்க. போலீஸார் என்ன பண்ணுறாங்க, ஒரு 308 ரவுண்டு வீரப்பன் இருக்க ஆம்புலன்ஸ் நோக்கி சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறமாட்டி திருப்பி தாக்குதல் நடக்கவே இல்லை. ஓகே, வீரப்பனுக்கு அடிபட்டு இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸார் போயிட்டு அந்த ஆம்புலன்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது தான் போலீஸாருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் வீரப்பன்கிட்டயே சண்டை போட்டுருக்கோமா, வீரப்பன் செத்துட்டானான்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜயகுமார் IPS என்ன பண்ணியிருக்காரு, நான் யார்கிட்ட சண்டை போட போகிறேன்னு சொல்லாமல் ஒரு ஃபைட் நடக்கும் போது நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அங்கே இருக்க கொஞ்சம் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் நம்ம வீரப்பனை தான் பிடிக்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கு. வீரப்பன் இறந்துட்டதை கன்ஃபார்ம் பண்ணுற விஜயகுமார் IPS என்ன பண்ணுறாரு, உடனடியாக அப்போதைய முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணுறாரு, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. அவங்க ஃபோன் எடுத்து இந்த விஷயத்தை கேட்டோன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் சொல்லிட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமை பாராட்டுறாங்க. திரும்பியும் எதுக்கோ ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப வீரப்பனை பார்க்குறாங்க. வீரப்பனோட கண்ணிலேயே குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்காரு. இவ்வளோ ஃபயரிங்கில் கூட வீரப்பன் மேலே 2 குண்டுகள் தான் பட்டிருக்கு. இறந்து போன எல்லாருமே போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஒரு வழியாக வீரப்பனோட சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எண்டு காலம் போடுறாங்க. இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.